இனி நான் வாழ்றதுலயே எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ என் வாழ்க்கையே ஒண்ணு இல்லாம பண்ணி மொத்தமா அழிச்சிட்டா. என் வாழ்க்கையே அவளால வேஸ்டா போயிடுச்சு. இங்க பாரு, நீயே ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. அவளால ஒண்ணும் உன் வாழ்க்கை போகல. இப்ப கூட வானதி உன்னை விவசாயம் பண்ண சொன்னதே உனக்கு போன வேலை திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக தான். டேய், நான் வளர்றேன்னு சொல்லிட்டு இப்ப நீ தான் வளரிட்டு இருக்க. டேய், நான் ஒன்னும் வளரல. முதல்ல உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இப்ப சொல்றா. வானதியை விட்டு நான் பெரிய போறேன்னு தெரிஞ்சதும் கல்யாணத்தப்ப சொன்ன மாதிரியே இப்ப புதுசா ஒரு கதைய என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கியா? டேய், நீ சொல்ற இந்த கதையை நம்பி நான் அவளை ஏத்துக்கணுமா? அது டேய் போட டேய். டேய், நான் ஒன்னும் கதை சொல்லலடா. நான் சொல்றதெல்லாம் உண்மை. யாருமே நம்ப முடியாத ஒன்ன சொல்லி அதை நான் நம்புவனை எதிர்பார்க்கறல. என்ன அவளை முட்டாளா நினைச்சிட்டு இருக்கியா? டேய், அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் அப்படி எதுவும் நினைக்கல. இங்க பாரு, நீ எப்படி வேணா நினைச்சிட்டு போ. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு இனி அவ வேண்டாம். அவ என் லைஃப்ல வரவே கூடாது. மொத்தமா நான் அவளை விட்டு பிரிஞ்சு போறேன். அப்படி நீ பிரிஞ்சு போக நான் விட மாட்டேன்டா. பிரிஞ்சு போக விட மாட்டேன்னா என்னடா பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவ? உன் கைய கால உடைச்சாவது வானதி கூட உன்னை இருக்க வைப்பேன்டா. எங்க ஒடரா பாப்போம். கை கால உடைப்பியா? ஒடரா ஒடரா பாப்போம். ஒடடா. அருள் வேணா சொன்னா கேளு. என்னடா வேணா? என்கிட்ட நீ சொன்ன போய்க்கு உன் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்திருக்கணும். கை கால உடைப்பியா? நான் உடைக்கிறேன்டா. டேய், டேய் கையெடு. ஒடடா. சொன்னா கேளு. அருள் வேணா. சட்டை விடுறா. அடிடா பாப்போம். அடிடா. கையெடு. எடு. டேய்.